பெத்த அருமை என்ன, பேரு வச்ச நேர்த்தி என்ன, வளர்த்த அருமை என்ன, வாடி பவிசத்தை நேர்த்தி என்ன. ஒரு பிள்ளைகளை பெற்றதென்றா, ஒரு பிள்ளைகளை பெற்று எடுப்பதா இருந்தா ஒரு ஜென்மம் இல்ல, மறு ஜென்மம் ஆகப்பட்டது ஒரு பெண்ணுக்கு, மறு ஜென்மம் ஆகப்பட்டது. அப்படி மறு ஜென்மம் என்று பெற்றெடுத்த பிள்ளைகளாகப்பட்டது தன் தாய் மேலாகப்பட்ட செல்லம்மா மேல கொடுக்கப்பட்டது. ஒரு காதன் கொடுக்க மறுக்காதவங்களார அவர் குடிகோத்திரமாகப்பட்டது சீர சிறப்போடு வளர வேண்டும். அப்படி இருந்திருந்தாலும் தானத்திலே சிறந்தது அன்னதானம். 32 தானத்திலே சிறந்தது 2 தானமாகப்பட்டது உயர்ந்த தானமாகப்பட்டது. என்னென்ன தானம்? அன்னதானம், வஸ்திர தானம். அன்னதானம், வஸ்திர தானம். எத்தனைதான் பணம் காசு இருந்தாலும், நகை நட்டு இருந்தாலும், எத்தனை தானியம் தவசம் இருந்தாலுமே போதுன்னு நம்ம சொல்ல மாட்டோம். ஆமா, போதுன்னு சொல்ல மாட்டோம். அந்த போதுன்னு சொல்றது ஒரு ஜான் அங்கத்துக்கு அந்த சாப்பாடு மட்டும்தான். ஆமா, போதுன்னு சொல்றது ஒரு ஜான் அங்கத்துக்கு அந்த சாப்பாடு மட்டும்தான். ஆமா, அப்படி அன்னதானம் அமைதி படித்த உள்ளமாகப்பட்டவர்களும் அது மட்டும் இல்ல, இன்னும் பாரா போரிலே இந்த பாரா சபரியில பத்திரி பெண்ணாகப்பட்ட பாஞ்சாலி அம்மனுக்கு எப்படி மாயக்கண்ண பெருமாள் ஆகப்பட்டவர் ஒரு துயில் கொடுத்து காத்தார மானத்தை, அது போல நாடக கலா ரசிகர்களுக்கு அனைவற்ற பேர்களுக்கும் இன்னும் ஐயாவாகப்பட்ட செல்லமுத்து ஐயா அவர்கள் ஒரு வஸ்திரத்தை கொடுத்து அவரோட மான மரியாதை காப்பாற்றினார். அவர் எந்த முகம் போனாலும் தங்க முகமாக பல்லாண்டு பல்லாண்டு பலகோடி ஆண்டு நோயற்ற வாழ்வு குறையற்ற செல்வமாக அருகம்பிள்ளைக்கு 1008 வேறு. ஆமா, அருகம்பிள்ளைக்கு 1008 வேறு. ஒரு அருகம்பிள்ளை கிள்ளி கீழே போட்டேன்னு கூட வச்சுக்க, அந்த அருகம்பிள்ளு உடனே அடுத்த நாள் பார்த்தா வேர் பிடிச்சிருக்கும், உயிர் பிடிச்சிருக்கும். அது போல அருகம்பிள்ளைக்கு 1008 வேறு. எலுமிச்சங்கனிக்கு எதிர்கனி எதுவும் கிடையாது. எலுமிச்சங்கனிக்கு எதுவும் கிடையாது. அம்மனாகப்பட்ட மேல் ஒரு அங்காளியம்மன் சன்னதி எவ்வாறு வளர்கின்றதோ, இன்னும் அது மட்டும் இல்ல, அன்பு தாயாகப்பட்ட செல்லம் அம்மா, தந்தையாகப்பட்ட கிருஷ்ணன் ஐயா இப்படி ஆசீர்வாதம் பெற்று பெத்த பிள்ளைகளை எந்த முகம் போனாலும் தங்க முகமாக பல்லாண்டு பல்லாண்டு பலகோடி ஆண்டு நோயற்ற வாழ்வு குறையற்ற செல்வமாக வாழ வேண்டும். ராமா ஜெயம். நான் யார் தெரியுமா?
தென்மொழியால் கண்ணகம்மா தென்மொழியால் கண்ணகம்மால இருந்திருந்தாலும் 5000 பாண்டியருக்கு அதிகார பாண்டியன் தகப்பன் 5000 பாண்டியருக்கு அதிகார பாண்டியன் 3000 பாண்டியருக்கு முதலாள பாண்டியன் மன்னவன் தென்னவன் சேல ராஜ இப்படி சோழ பாண்டியனாகப்பட்டவர்கள் 5 தலைமுறை இப்படி 5 தலைமுறையா இருந்திருந்தாலும் அம்மம்மா என் தாயாகப்பட்டவள் யார் தெரியுமா 7 பேருக்கு மனைவி அவரு 8 பேர் 7 பேருக்கு இளைய பெண் கோபிலிங்கம்மா 7 பேருக்கு இளையவர் கோபிலிங்கம்மா முகத்துல கொடிமுடியா கண்ணகம் நான் பிறந்தேன் அப்படி கண்ணகி பரமேஸ்வரன் நான் எப்படி பிறந்த தெரியுமா என் பிறப்பின் ரகசியங்கள் எப்படி தெரியுமா கோபிலிங்கம்மா வயித்துல இந்த கொடிமுடி கண்ணகி எப்படி நான் பிறந்தேன் அம்மா பூசண மஞ்சள் கைத்த பொட்டு கோட்டை கொண்ட பழக்கால் சிலம்போடு அகமானத்தை மூடி ஆடையோடு விசித்திரமா பிறந்தேன் இப்படி பூசண மஞ்சள் வைத்த பொட்டு ஆடையோடு அகமானத்தை மூடி கோட்டை கொண்ட வழக்கால் சிலம்போடு விசித்திரமா குழந்தையாகப்பட்டது பிறந்திருக்கிறது இந்த குழந்தை எப்படி பிறந்தது அம்மா நான் பிறந்த நேரத்தில் லக்கணத்தை கணித்து பார்க்கும்போது எப்படி இருந்தது எப்படி தெரியுமா மக பத்தினியே நான் பிறக்க பட்டணம் பலாவே பாண்டிய மன்னனாகப்பட்டவர் பார்த்தா 5000 பாண்டியருக்கு அதிகார பாண்டியன் 3000 பாண்டியருக்கு முதலான பாண்டியன் இப்படி 5 தலைமுறைக்கு அதிகார பாண்டியனாகப்பட்டவர் பார்த்தா
இப்படி விசித்திரமா ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது. பூசண மஞ்சள், கைத்த பொட்டு, பழக்கால் சிலம்போடு, போட்ட கோல கொண்ட, அகமானத்தை மூடி, ஆடையோட விசித்திரமா பிறந்திருக்கிறது. பலாயிரக்கணக்கான ஜாதக ஜோசியர் வரவழைத்து ஜாதகம் கணித்து பார்க்கலான்னு கணித்து பார்த்ததுமே அந்த ஜாதக கணிப்புல எப்படி இருந்தது தெரியுமா? கண்ணகி நாம் பிறக்க இந்த கடை மதுரையாலையும் பத்தினி நாம் பிறக்க இந்த பட்டணமே பாலாவனு இருந்தது. பத்தினி நாம் பிறக்க பட்டணமே பாலா போகணும். அப்படி இருந்திருந்தாலும் எப்படி பிறந்தவன் மாலை சுத்தி பிறந்த மாளிகைக்காகாது, கொடி சுத்தி பிறந்தா கோட்டைக்காகாது அப்படின்னு பாண்டி மன்னன் என்ன செய்தா தெரியுமா? ஜாதகம் கணித்து பார்த்து விட்டு பாண்டி மன்னனாகப்பட்டவர் என்ன செய்தா? பாண்டிய மன்னனாகப்பட்டது விசித்திரமா இந்த குழந்தை பிறந்திருக்கிறதே. ஆகாத பிள்ளை என்று என் ஆத்திலே விட்டார். ஆகாத பிள்ளை என்று ஆத்தில விட்டார். பொல்லாத பிள்ளை என்று என்னை பொட்டியில விட்டார். ஆகாத பிள்ளை என்று என்னை தண்ணீர விட்டான் சொன்னார். பொட்டியில வச்சு ஆத்துல விட்டாரு. ஆகாத பிள்ளை என்று ஒரு தங்க பெட்டி செய்து அந்த தங்க பெட்டியிலே ஆகாத பிள்ளை என்று ஆத்துல விட்டார். பொல்லாத பிள்ளை என்று பொட்டியில் விட்டார். தகாத பிள்ளை, இந்த நாட்டுக்கே தகாது இந்த குழந்தை என்று சொல்லி தண்ணீரை விட்டான் பாண்டிய. அப்படி பாண்டியனாகப்பட்டது தண்ணீர்ல விடம்புறது இப்படி அலையோடு அலை மோதி இப்படி குழந்தையாகப்பட்டது மடிந்து விடும். அலையோடு அலை மோதி குழந்தையாகப்பட்டது மடிந்து விடும். இப்படி மீன் மச்சங்கள் என்று சொல்லக்கூடிய மீன்கள் எல்லாம் இந்த குழந்தையை எடுத்து புதிச்சு விடும். குழந்தையாகப்பட்டது தண்ணீர்ல மடிந்து விடும். அப்படி என்று சொல்லக்கூடிய எந்த நதியில விட்டா? கங்கா கோதாவரி என்பனா என்று சொல்லக்கூடிய இப்படி கோதாவரி நதியிலே விட்டான். கங்கா யமுனா கோதாவரி என்று சொல்லக்கூடிய நதியிலே விட்டான். நதியில விட்டான். அப்படி நதியில விட்டதுமே அம்மம்மா என்னை எடுத்து வளர்த்திய வாலிபம் செய்தது யார் தெரியுமா? அம்மா கப்பல் துறை வியாபாரிகள். யார் யாரு? மாமன் மைத்துனர். மாமன் மைத்துனர். ஆமா. மாணிக்க செட்டியாரு, மாசோட்டன் செட்டியாரு. கப்பல் துறை வியாபாரி மாணிக்கம் செட்டியாரு, மாசோட்டன் செட்டியார். கப்பல் துறை வியாபாரிகள். அப்படி கப்பல் துறை வியாபாரிகளா இருந்தாலும் போன கப்பல் இன்னுமே திரும்பவில்லையே, அக்கறைக்கு போன கப்பல் இக்கரைக்கு வரவில்லையே என்று சொல்லி எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் மாணிக்கம் செட்டியாரு, மாசோட்டன் செட்டியாரு. அப்பொழுது அலையோடு அலை மோதி தங்க பெட்டியாகப்பட்டது நீரில மிதங்கி கொண்டு வரும் பொழுது அப்பொழுது மாணிக்க செட்டியார் அந்த பெட்டியை பார்த்தா. மாசோட்டன் செட்டியார் பார்த்ததுமே அந்த மாசோட்டன் செட்டியாராகப்பட்டவர் அந்த பெட்டி எனக்கு என்று சொன்னார். மாணிக்கம் செட்டியார் அந்த பெட்டிக்குள்ள இருக்கக்கூடியது எனக்கு என்று பங்கிட்டார். அப்பொழுது தூரத்தில் இருக்கிற பெட்டியை பார்த்துமே மாமன் மைத்துனன் இருவரும் பங்கிட்டுக் கொண்டார்கள். மாமன் மைத்துனன் பங்கிட்டு கொண்டாங்க. ஆமா. மாசோட்டன் செட்டியார் பெட்டி எடுத்துக்கொண்டார். மாணிக்கம் செட்டியார் அந்த பெட்டிக்குள்ள இருக்குதுமே பெட்டியை திறந்த பார்த்ததுமே நான் எப்படி இருந்தேன்? ஒரு விசித்திரமாக இருந்தேன். பூசண மஞ்சள், கைத்த பொட்டு, போட்ட கொண்ட, வழக்கால் சிலம்பு, அகமானத்தை மூடி ஆளையோடு விசித்திரமா இருந்தேன். ஆமா. மாலை சுத்தி கொடி சுத்தி இப்படி குழந்தையா கிடக்கும் பொழுது இப்பொழுது மாணிக்கம் செட்டியார் மாசோட்டம் செட்டியார் இருவரும் கையில் எடுத்தார். அப்பொழுது மாணிக்கம் செட்டியாரிடம் சொன்னார் மாசோட்டம் செட்டியார், எப்படி தெரியுமா மைத்துனா, உன் தங்கைக்கு வர்ண மலைக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்து 7 நாள் ஆகுது. ஆம்பளை பிள்ளை பிறந்து 7 நாள் ஆகுது. அதனால இந்த ஆம்பளை பிள்ளைய இப்படி பிறந்து இருக்கிறான். இந்த பொட்டை பிள்ளை நீ எடுத்து வளர்த்து, இந்த பொட்டை பிள்ளைய நீ எடுத்து வளர்த்து இருந்தாலும்
ஒரு நாள் ஒரு தினத்துல நம்ம சம்பந்தம் கொண்டாடிக்கலாம். ஒரு நாள் ஒரு தினத்துல சம்பந்தம் கொண்டாடிக்கலாம். அப்படி சம்பந்தம் கொண்டாடினாலும் இப்ப நான் பொண்ணு எடுத்துக்கிறேன் உன் வீட்டுல அப்படின்னு சொல்லி எப்பயோ வர்ணமால என்கிட்ட பந்தி போட்ட பந்தி இருக்கு. அந்த பந்தி காரணமா இந்த குழந்தைய நீ எடுத்து வளர்த்தனீங்கன்னா நான் பொண்ணு எடுத்துக்குவேன் அப்படின்னு மாசோட்டம் செட்டியார் மாணிக்கம் செட்டியார் கிட்ட சொல்றாரு. அப்படி வார்த்தை கேட்டு அம்மா நான் எந்த குளத்துக்கு சேர்ந்தவன், நான் எந்த குளத்துல போனேன் தெரியுமா? அம்மளை பிறந்தது ராஜகூட
கல்யாணம் நடந்தது போல இந்த பூ உலகிலுமே பிரபஞ்சத்துல யாருக்குமே அப்படி கல்யாணம் நடந்திருக்காது. அம்மா 5 சிறு வயது அறியா பருவம், கொஞ்சம் சிறு வயது குழந்தை பருவம், 10 சிறு வயது பாவாடை கட்ட தெரியாத பருவத்துல எனக்கு செல்ல கல்யாணம் நடத்தினார்கள். செல்ல கல்யாணம் நடத்தியிருந்தாலும் அம்மம்மா மலையிட்டு கோல வல்ல மாதவி ஆட்டம் பார்க்க போனா, கூரையிட்டு கோல வல்ல கூத்தி ஆட்டம் பார்க்க போனா, ஒரு வீதி ஊர்கோலம் வந்த மறுவீதி ஊர்கோலம் வரல. கட்டின கங்கண அவுக்கல, போட்ட மாலையை கழட்டல, போட்ட பந்தல பறிக்கல, கொட்ட வந்த மேலத்தாலும் கொல்லப்புறம் தாண்டல. எங்க வீட்டுல சுட்ட எண்ணெய் பலகார வாசம் எண்ணெய் வாசனை கூட அடுத்து வீடு போக கிடையாது. நலுங்கு வச்ச மஞ்ச மனம் மாலை மனம் வாசத்தோடு நான் மாலையை கழுத்தமா வீதியிலே அப்பா. இப்படி மாலையும் கழுத்தமா வீதியிலே நின்று இருந்தாலும் மன்னவராகப்பட்டவர் மாலையும் கழுத்துமா மாதவி ஆட்டம் பார்க்க போனார். என்ன கூரை தரித்த கொண்டவளை விட்டுட்டு அந்த கூத்தி ஆட்ட பார்க்க போனா. அப்படி கூத்தி ஆட்ட பார்க்க போயிருந்தாலும் மாதகியே சதமண்ணு வாழ்ந்துட்டாரு. மாதகியே சதமண்ணு வாழ்ந்துட்டாரு. இப்படி மாதகியே சதமண்ணு இருக்க பொழுது என் கணவர் ஆகப்பட்டவர் அத்தான் ஊரம் பொண்டாட்டி சதமாகாதா, ஊமத்தம்பு மனமாகாதா, தாம் பொண்டாட்டி தான் சதம், தாளாம்பூதான் வாசம். தாம் பொண்டாட்டி தான் சதம், தாளாம்பூதான் வாசம் வாசம். அப்படி இருக்கும் பொழுது கணவர் ஆகப்பட்டவர் போய் 12 வருடம் ஆகிவிட்டது. இன்னும் என்னன்னு கேட்கல, ஏறெடுத்து பார்க்கல. இப்படி என்னன்னு கேக்குறதுக்கு அது இல்லையே. மாமி ஆகப்பட்ட வர்ண மலையோ, மாமனார் ஆகப்பட்ட மாசு வட்டம் செட்டியாரோ, வளர்ப்பு தாய் நல்ல மணி, வளர்ப்பு தந்தை மாணியக்கன் செட்டியார். ஏமா போய் 12 வருஷம் ஆச்சுன்னு சொல்றியா? கல்யாணம் பண்ண கோலத்தோடு போனாருமியா? அப்படி என்னத்தான் மன்னனா மாதவி? அப்பா முரசனு என்னத்தான் மன்னனா? அந்த பாவி சண்டாளி வைத்த மருந்தாகப்பட்டது எப்படி? கொல்லிமலை போனா ஒரு மைய அத கூட இப்ப எடுத்து போடுறாங்க. அவ வச்ச மருந்து அப்படி மருந்து என்ன மருந்து? என்ன மருந்து தெரியுமா? என்ன மருந்து? என் கணவர் ஆகப்பட்ட அந்த செட்டியாருக்கு என்ன மருந்து கொடுத்தா தெரியுமா? பாவி சண்டாளியாகப்பட்டவன் உச்சத்தி மண்ணு, உருவத்தி மண்ணு, உள்ளூர் பெண்கள் காலடி மண்ணு, தேமத்தி மண்ணு, சாமத்தி மண்ணு, 5 பெண்கள் அடிக்கால மண்ணு, அடிக்கால மண்ணு, வாழாத குமரி, வாழாத குமரி காது குரும்பி, ஈனாத குமரி கம்மக்கொட்டாளுக்கு. ஆமா 8 நாள் செத்த ஒட்ட நாய் பிச்சு, 10 நாள் செத்த பாராம்பு பிச்சு, பச்சோந்தி. பாராம்புன்னா பச்சோந்தி, பச்சோந்தி பிச்சு. அந்த ஒரு ஆழ்வார் முட்டை, ஆழ்வாரனா கருட ஆழ்வார் முட்டை பூமி மேல இருக்கும். ஊமத்தாங்காய் பூமி மேல இருக்கும். ஊமத்தாங்காய், கரிசலாங்கண்ணி, புல்லு சுருங்கி, பண்ணப்பரண்டை, பாவளியாங்குழந்து. புல்லு சுருங்கினா கொட்டாஞ்சினிங்கி,
அந்த உள்ளு சுருங்கினா நம்மளோட இப்படி ஆவி மேல அந்த இலை மேல பெட்டாலே அந்த இலை அப்படி சுருங்கி போயிருமா. ஆமா, அலுங்கனி தொழுங்கனி ஆசார கல்லி இப்படி சொல்லக்கூடிய அத்தனை மருந்து ஒன்றாக சேர்த்து கல்லு மேல வைத்து நெக்குன்னு அரைத்து கல்லு மேல போட்டா கல்லும் முறியுமா. கல்லு மேல போட்டா கல்லு முறியும், முள்ளு மேல போட்டா முள்ளும் முறியும். அப்படி இருக்கும் பொழுது பாவி சண்டாளி என்ன செஞ்சாலும் அந்த மருந்த 3 உருண்டை ஒத்திக்கு பாக்கலான்னு 3 உருண்டை செஞ்சாலும் அந்த ஆத்துல இப்படி ஓடுற ஆத்துல போட்டா அடிச்சுட்டு போயிருமான்னு சொல்லி எதுக்கு வர தண்ணியில இப்படி எதுக்கு வர தண்ணியில பாவி சண்டாளி மாதிரி போட்டாலாம் மருந்து 3 உருண்டை செஞ்சால அந்த குலகை அதை எடுத்து முதல்ல போட்டது கரைஞ்சிச்சான். கரைஞ்சா அதை எடுத்து கரைஞ்ச மரத்தை கொடுத்தா நம்மள கரைச்சு விட்டு போயிருவானே அப்படின்னு சொல்லி இது 2வது போட்டது தண்ணியில அடிச்சிட்டு போயிருச்சாமா. அந்த 2வது போட்டது தண்ணியில அடிச்சிட்டு போனதுமே நம்ம அடிச்சிட்டு போயிருவாமே. எல்லா சொத்தும் அடிச்சு விட்டு போய் சுத்திக்கிட்டே இருந்துச்சா. பூச்சி போல சுத்திக்கிட்டே இருக்குது. ஆமா, சுழல் பூச்சி போல சுத்தி கொண்டு இருக்கிறது. அதை எடுத்து இப்படி பசிமென்று வெற்றல் என்று சொல்லக்கூடிய அதுல வைத்து உள்ளுக்கு கொடுத்துட்டா எப்படி உள்ளு சுழல் பூச்சி எப்படி நம்மள சுத்திட்டே இருக்குமோ தண்ணி சுத்திட்டே இருக்கும் மாதிரி இந்த சண்டால நம்மள சுத்திட்டே தான் இருப்பான்னு சொல்லி என் கணவருக்கு கொடுத்துட்டான். விட்டுட்டு போக மாட்டான். நாமளே செத்தா கூட நம்ம கூட செத்து போயிருவான். நாமளே செத்தா கூட நம்ம கூட செத்து போயிருவான் அப்படின்னு சொல்லி என் புருஷனுக்கு அப்படி வைத்து கொடுத்துட்டான். அப்படி வைத்து கொடுத்திருந்தாலும் 12 வருடம் ஆகுது புருஷன் போய் இன்னுமே நம்மள பாக்க வரல. என்ன செய்யறதுன்னு சொல்லி நான் பொய் கடிதாசம் எழுதினேன். ஆமா, பொய் லிகிதமாக பொய் கடிதாசம் எப்படி அனுப்பினேன். தாதிமார்களோட கண்ணகி பரமேஸ்வரி தண்ணிக்கு போகையில கல்லடையில் இருந்து கருணாகம் கடித்து உயிர் போவதும் வருவது போல இருக்கு. உயிர் போவது வருவது போல இருக்கு. வந்தால் பார்க்கலாம் தேகத்தை, வராவிட்டால் தேகத்தை கூட பார்க்க முடியாது அப்படி என்று பொய் கடிதாசம் எழுதி அனுப்பினேன். அந்த பொய் கடிதாசம் ஆகப்பட்டது என் கணவரோட கரங்களால் பட்டது. அப்படி பட்டதுமே கண்ணகின்னு சொன்னதுமே அவ வைத்த கரிமருந்தெல்லாம் மாயமா போய்விட்டதான். கண்ணகின்னு சொன்னதுமே கரிமருந்தெல்லாம் மாயமா போயிடுச்சு. மாயமா போயிருக்கு. ஆமா, பத்திரிகை இந்த நிலைமையா அப்படின்னு சொல்லுதுமே அவ வச்ச பசுமை இலையெல்லாம் அப்படியே பலிக்காத போயிருச்சு. பத்திரின்னு சொன்னது எல்லாமே பலிக்காம போயிருச்சு, பலிக்காத போயிருச்சு. அப்பொழுது சொன்னாராம் மாதையிடம், அம்மா இப்படி நான் மாலையிட்டு கோலவல்ல மாதையோட ஆட்டம் உன்னோட ஆட்டம் பார்க்க வந்தேன், கூரையிட்டு கோலவல்ல கூத்தியாவோட ஆட்டம் பார்க்க வந்தேன். அப்படி இருந்திருந்தாலும் எனக்கு பொண்டாட்டி இருக்கிறா கண்ணகி பரமேஸ்வரி, அவளுக்கு கல்லடியில இருந்து கருணாகம் கடித்து உயிரை போவதும் வருவது போல இருக்குதா. வந்தாலும் திரேகத்தை பார்க்கலாம், வரால் விட்டால் பிராணத்தை கூட பார்க்க முடியாது அப்படின்னு சொல்ல இப்படி கடிதம் வந்திருக்குதுமா அப்படின்னு சொல்லவும் அந்த பாவி சண்டாளி என்ன செய்தா, அம்மா இத்தனை நாள் இல்லாத இன்னைக்கு 12 வருஷமா நம்மளே சதமன் இருந்தான். 12 வருஷம் நாமளே சதமன் இருந்தான். இப்படி சதமன் இருந்துட்டு இன்னைக்கு பொண்டாட்டி ஆசை வந்துருச்சு, இவனை விட்டு வைக்கலாமா அப்படின்னு சொல்லி என் கணவரோட அழகையெல்லாம் குறைச்சா. ஒரு அழகா குறைக்கிறா. ஆமா, எப்படி குறைக்கிறா? மொட்டை அடிச்சு பட்டநாம சாட்டி கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி மூக்குக்கு தும்பசாரி, மூக்குக்கு தும்பசாரி, தொப்புளுக்கு புள்ள பூச்சி, வாழை மொட்டை கோமணம் கொடுத்து அம்மா அவரை அப்படி கொடுத்து முன்னழக பின்னழக பாக்கலாம் என்று சொல்லி ஆலமுள்ள இடம் தான் ஆடுதாண்டி கல்லு. ஆடிதாண்டு கல்லு. ஆமா, ஆலமுள்ள இடம் தான் ஆடுதாண்டு கல்லு. அந்த இடத்துல போய் முன்னழக என்னழகம் பாக்கலாம்னு சொல்லி, ஏன்னா கண்ணாடியில் பார்த்தா ஒருத்தர் அழகு ஒருத்தர் கண்ணாடியில கூட இப்படி தெரியாது இருக்கும். ஜலத்துல பார்த்தா தான், அந்த தண்ணியில பார்த்தா தான் நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லி உன் அழக என் அழக பாக்கலாம்னு சொல்லி ஆவி சண்டாளி ஆன தூக்காத அரும்பாறை, ஆணு தூக்காத அரும்பாறையை கொண்டு வந்து என் புருஷன் தலைமால வச்சு இப்படி குதிரத்துக்காத பெரும்பாறையை வச்சு என் புருஷனை ஆத்தோட தள்ளி விட்டான். ஆத்தோட தள்ளி விட்டா இப்படி அழகு பாக்கலான்னு எட்டி இப்படி அழகு பாருங்கன்னு சொல்லி இப்படி எட்டி என் கணவர் அழகு பார்த்தாரா. அழகு பார்த்ததுமே பின்னாடி இருந்து ஆட்டுத்தாடி கல்லுல ஆத்தோட தள்ளி விட்டுட்டான். ஆத்தோட தள்ளி விட்டதுமே கண்ணகின்னு சொன்னதுமே தண்ணி கடங்காலோட போச்சு. ஐயோ, கண்ணகின்னு சொன்னதுமே கடல் தண்ணி கடங்காலோட போனது. பத்தினி என்று சொன்னதுமே ஜலமாக தண்ணி ஆகப்பட்டது பாதத்துக்கு போனது. ஆமா, சரி. அப்பொழுது ஒரு தாயோட அங்கத்துல ஒரு குழந்தை ஆகப்பட்டது பிறந்தா எப்படி இருக்கும்? பிறந்த மேனியோட ஒரு ஓட்ட பிள்ளையார் கோயில், அந்த ஓட்ட பிள்ளையார் கோயில்ல ஓடி வந்து ஒண்டனா. ஓடி வந்து
இப்படி ஓடி வந்து ஒண்ட பொழுது நான் தாதிமார்களோட தண்ணிக்கு போனேன். அப்பொழுது யாரோ ஒரு மனிதனாகப்பட்டவர் இந்த ஓட்ட பிள்ளையார் கோயில் ஓடி ஒன்றாரு, யாரு எவரா இருப்பார் என்று சொல்லி தாதிமார்கள் அவ்விடத்தில் நிக்க வைத்துட்டு நான் போய் கேட்டேன், ஐயா இந்த கோயிலுக்குள்ள இருப்பது யார் என்று கேட்டேன். அப்பொழுது கேட்கும் பொழுது ஒரே அம்மா நீ ஒரு பெண் சாதி, நான் ஒரு ஆண் சாதி. நீ ஒரு பெண் சாதி, நான் ஒரு ஆண் சாதி. ஆண் சாதியா இருந்திருந்தாலும் தாயோட அங்கத்தில் ஒரு குழந்தை பிறந்தா எப்படி பிறந்த மேனியோடு இருப்பார்களோ அது போல் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அப்படின்னு சொன்னதுமே சரி யாரா இருந்தா இவரா இருந்தா என்ன, ஆபத்துக்கு பாவம் இல்ல. இப்ப ஐயாவாகப்பட்ட செல்லமுத்து ஐயா ஒரு வஸ்திரம் கொடுத்து நம்மளோட மானத்தை காப்பாத்தினாரு, அதனால அவரோட மானத்தை காப்பாத்தலாம்னு சொல்லி முந்தானி சிலையை முளம் போட்டு கிழித்து அந்த ஓட்ட பிள்ளையார் கோயில்ல வீசினேன். ஆமா, அப்படி கோயில்ல வீசினதுமே அந்த ஆடை எடுத்து கட்டிட்டு வந்த பொழுது என் வடிவான வடிவழக அம்மா ஆத்திலே தலைமுறைக்கு ஐயர் போல் நாம விட்டு வருவீங்கள, குளத்திலே தலைமுறைக்கு குறுக்கள் போல் நாம விட்டு வருவீங்கள. உங்களுக்கு இந்த நிலைமையில கேட்க பொழுது அவர் என்ன சொன்னார் தெரியுமா? அப்பா அம்மா மாதப்பட்ட மாதிரி குழந்தை
சதமனை இருந்து கொண்டு போன லொக்கு லோச்சனம் அனைவற்றை எல்லாமே இழந்து விட்டார். லொக்கு லோச்சனம் பணம் திரவியங்கள் எல்லாமே இழந்து விட்டார். ஆனா என் கணவர் அகப்பட்டவர் என் மாமியா கொடுத்து வச்சது சம்பாரிச்சு வச்ச சேதனம் முகுல் முட்டி அடக்கி வச்சிருந்தாலாம். பூவேலு களிஞ்சியும் பூவேலு களிஞ்சியம்னா இப்படி முகுல் முட்டு அடக்கி வச்சிருந்தாலாம். 21 தலைமுறை 21 தலைமுறை உழைக்கலாமா அந்த பணம் அவ்வளவு பணம் வச்சிருந்தாலும் எங்க மாமியா வரணமலை அப்படி வைத்திருக்கும் பொழுது மாதுபட்டு மறிக்கொழுந்து மாதகைக்கு பொண்ணளந்து மாதுபட்டு மறிக்கொழுந்து மாதகைக்கு பொண்ணு அளந்தாராம். மாதகைக்கு பொண்ணு அளந்து அம்மா அத்தனையும் தான் இழந்து ஆண்டி போல் வந்தாரு. அத்தனையும் தான் இழந்து ஆண்டி போல் வந்தாரு. உள்ளதும் தான் இழந்து ஊனுக்கோள் கையிலேந்தி வந்தாரு. போகாத இடம் போய் சேர்ந்தாரு. போய் கடன் பட்டு என் புருஷன் வந்தாரு. போகாத இடம் போய் சேர்ந்தாரு. போய் கடன் பட்டு வந்தாரு. போய் கடன் பட்டு வந்தாரு. ஆன பணம் உள்ள மட்டும் ஆன அழகும் போல வச்சிருந்தாலும் ஆன பணம் குறைஞ்சதுமே போட ஆளுக்கார பையன்னு சொன்னாலும் குதிரை பணம் இருக்கு மட்டும் கொண்ட புருஷம் போல வச்சிருந்தாலும் கொண்ட புருஷம் போல குதிரை பணம் குறைஞ்சதுமே போட கூலிக்கார பையன் உனக்கு என்னடா வேலைன்னு சொல்லிட்டாலும் போட கூலிக்காராங்கிறா. ஆமா சரி சரி. இப்படி இருக்கும் பொழுது இந்த பாவி சண்டாடி கடன் நோக்கப்பட்டது. கடன் இன்னுமே கட்டாத நான் பாதியிலே வந்துட்டேன். யாரு கடால வச்சாலும் வைக்கலாம், வேசி கடை வைக்க கூடாதா? யாரு கடை வச்சாலும் வேசி கடை வைக்க கூடாது, வேசி கடை வைக்க கூடாதா? மறு ஜென்மத்துல ஒரு மாடா பிறந்த கூட அந்த மாடு ஏறு ஓட்டி கூட அந்த ஏறு ஓட்டின காசு வாங்கி அந்த வேசியோட தாசியோட கடனை கட்டணுமா? மறு ஜென்மத்துல ஒரு மாடா பிறந்து அது ஏறு ஓட்டி கூட அந்த ஏறு ஓட்டின பணத்தை வாங்கி அந்த வேசியோட கடனை அடைக்கணுமா? இப்படி அவரு வரும்பொழுது அமுதண்டா தேங்காய் போல சொல்லி இப்படி பூசணிக்காய் சோட்டு அனுதங்கம் திரட்டி தலைமால வைக்கிறமான்னு சொல்லிட்டு வந்துட்டாரு. இப்படி மாதிரிக்கு கடன் வச்சுட்டு வந்துட்டேன், என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி அவர் என்ன கேட்டார் தெரியுமா? என்னமா நான் செய்யிட்டேன்னு கேட்டார். அப்பொழுது உரைத்து, சாமி ஒரு சந்தையில ஒரு ஆடு மாடு கயிறு கட்டி இழுத்து வித்து விலை மாறியது போல இந்த தேவி என்னை வித்து விலை மாறி கொண்டு போய் கடனை அடைச்சிட்டு வாங்கன்னு சொன்னேன். உன்ன ஒரு பொம்பளை வித்தனா ஒரு பொம்பளை விலை பேசி விட்டு வந்தா என்ன போல செட்டியார் எல்லாம் என்ன பேசுவாங்க, எள்ளி நகைத்து ஏலியம் பேசுவாங்க, பார்த்து சிரித்து பரிகாசம் பேசுவாங்க அப்படின்னு. அப்படி சொல்லும் பொழுது அவர் என்ன கேட்டார் தெரியுமா? என்ன கேட்டார்? கண்ணகம் உன் காலோட உதரத்தோட ஒட்டி பிறந்தது அல்லவா? உதரத்தோட ஒட்டி பிறந்தது சிலம்பு. ஆனா இந்த 3 பேரும் உதரத்தோடு ஒட்டி பிறந்தவர்கள். இந்த கண்ணகி பரமேஸ்வரி ஆகப்பட்ட வலகால சிலம்போடு உதரத்தோடு ஒட்டி பிறந்தேன். மாதவி ஆகப்பட்டவன் மோகரத்ன மாலை, மாதவியோட மாலை மோகரத்ன மாலை மாலையாகப்பட்டது. அது உதரத்திலே ஒட்டி பிறந்ததாமா. அது மாதவியோட உதரத்தோட ஒட்டி பிறந்தது. உதரத்தோட ஒட்டி பிறந்திருந்தாலும் என் கணவருக்கு தங்க பல்லாகப்பட்டது. அவரு உதரத்தோடு ஒட்டி பிறந்தது. கோவலனுக்கு தங்கப்பல்லு. ஆமா. கண்ணைக்கு கால் சிலம்பு. அதாவது மாதவிக்கு மோகரத்ன மாலை. ஆமா. சரி சரி. என் மாமியா வர்ணமாலை. இப்படி வயதான காலத்துல பிள்ளை பெற்றிருக்குன்னு சொல்லி நடக்கிற நடை பாதை கூட இப்படி நடவடி கூட தங்கத்திலே செஞ்சு கொடுத்தாலாம். செருப்பு கூட தங்கத்துல தான் போடுவீங்க. ஆமா. என் கணவர் அப்படி போட்டு அழகு பார்த்தவர். இன்னைக்கு ஆண்டி பரிதேசி போல இப்படி வந்திருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது என் சிலம்பு கேட்கும் பொழுது புருஷனுக்கு இல்லாத என்ன இத்தனை நாள் 12 வருஷமா புருஷன் நம்மள விட்டு போயிட்டாரு, இனிமேல் நம்மளுக்கே சதமனம் வந்துட்டாரு, நம்ம புருஷனுக்கு இல்லாத என்னன்னு சொல்லி நான் குமிஞ்சு அந்த சிலம்பு கழட்டும் பொழுது எப்படி சொன்னது தெரியுமா? எப்படி? அம்மா பேசாத சிலம்பு
அலட்ட வேண்டும் வாய் திறந்து